टाइगर का हुक्म। ஹலோ அபவுட் பாய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டருக்கு வந்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஜெயிலரோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன், ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு பொங்கல் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. 6 மணிக்கு நாங்கள் 5:30 மணிக்கெலாம் தேட்டருக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் ப்ரோமோ பார்க்க போகிறோம். ஒரு படத்துக்காக சன் பிக்சர்ஸ் இவ்வளோ சீக்கிரம் ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் செம்ம பெரிய விஷயம். உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஜெயிலர் ரிவ்யூ போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூஸ் வந்து போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். 50 டேஸ்க்கோ போச்சு. ஆமாம் போச்சு, 50 டேஸ்க்கோ போச்சு. இந்த தடவை ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ, அதுக்கப்புறம் கண்டிப்பாக படத்துக்கும் போகிறோம். கண்டிப்பாக போய் ஃபஸ்ட்டு ப்ரோமோ போகிறோம். டைம் வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. உள்ளே போயிட்டு ப்ரோமோ பார்க்க போகிற எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த ப்ரோமோவில் அப்படின்னா இருக்க போகுது. ஆமாம், ரூமர்ஸ் வேறு நிறைய இருக்குது. தனுஷ்லாம் இருக்கிறாரெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா இல்லையா எனக்கு உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். நேற்று வந்து அனிருத்தம் நெல்சனோட டீகோட் வேற பண்ணாங்க அவங்களோட ஸ்டோரியில். அந்த கரெக்டாக ஜெயிலர் 2 சீக்வல் இன்னும் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு டீகோட் பண்ணாங்க. அவங்க யாரும் வராங்க போல. எல்லா கேமராவும் இருக்குது அங்கே இருக்க. போய் நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிள் அன்னைக்கு சென்னையில் தான் ஜி. அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களுக்கு கோவா கூட்டு வந்துருக்கிறேன் ஜி. அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் சுத்தி போட்டுருவார் ஜி. உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி. நம்ம இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சு கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க. நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துச்சு. ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் மாட்டிடலாம். கால கண்ணாடியில் என்னெல்லாம் தெரிஞ்சு எட்டி பார்ப்போம்.
இது பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது கூட தெரியாம போய் நிற்கிறாரு. எப்படி படத்தை பார்த்து சாரி படம்ன்ற பாருங்களேன், அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். நெல்சன் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு அந்த படத்துல வச்சு. அந்த டீசர்ல ஒரு பிளாஸ்ட் வருது, அந்த பிளாஸ்ட்டை வந்து நெல்சன் அப்படியே அந்த இதில் வச்சுட்டாரு. பார்த்து எங்களுக்கு அப்படியே அந்த 4 நிமிஷத்துல என்ன காட்ட முடியுமோ அது சூப்பராக காட்டிட்டாரு. இதுக்கப்புறம் படத்துக்கு தான் வெயிட்டிங். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெல்சன் பிரேக்கிங் பேட் ஒரு 1000 வாட்டி பார்த்துருப்பாரு போல. அத்தனை ரெஃபரன்ஸ் இருக்கு பிரேக்கிங் பேடு. சீன்ல இப்படி நிற்கிறாரு, அந்த ஃப்ரேம்ல வந்து வால்டர் ஒயிட் வந்து பிரேக்கிங் பேட்லேயே நிற்பார்ல, அந்த மாதிரி இருக்கு. பிச்சிட்டார் நெல்சன்.
நெல்சனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். அதே மாதிரி செம்ம சார்காசமாக இருந்தது ட்ரைலரு, செம்ம சிரிப்பு, அதே மாதிரி ஆக்ஷனு. 4.5 நிமிஷத்தில் என்ன காட்ட முடியுமோ அவர் சூப்பராக காட்டாரு. தலையோட லுக்கு வேறு லெவலு, பிஜிஎம் வந்து வேறு லெவலு. அவள் தான் இதுக்கு வந்து ஜெயிலருக்கு தான் வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்ச விட பல வருஷம் தான் வரும், ஏன்னா இந்த வருஷம் கூலி வருது. எல்லாருமே ஜெயிலருக்கு வெயிட்டிங். பாய். சொல்லுங்க நவீன், எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்தது அதை சொல்லுங்க முதல்ல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோமோலாம் போய் தேட்டரில் பார்த்தது இல்லை. கெவின் சொன்னா இது வரைக்கும் படம் தான் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். ஆனால் கெவின் சொன்ன மாதிரி போய் பார்த்ததில்ல. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா ப்ரோமோக்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் வரும் எப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து ஃப்ரீ டிக்கெட்லாம் வந்துருக்குறாங்க. நாங்களே 2 பேருக்கு ஃப்ரீயாக டிக்கெட்டு கொடுத்தோம். அதனால வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஜெயிலர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதை வச்ச பிஜிஎம் தான் இதுலயும் போடுறாங்க. ஆனால் அதை சூப்பராக எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க அந்த பிஜிஎம். அதே மாதிரி வந்து தலைவரோட வாக்கு தான் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த பாம் பிளாஸ்ட் சீனு சொல்றேன் வேற லெவல். ஆனா அந்த பாம் பிளாஸ்ட் சீனு க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று வச்சாங்க கண்ணாடியை கழட்டுற மாதிரி, அதெல்லாம் நான் எதிரே வந்து புல்லட்ஸ் போகுது அப்படியே எடுத்திருந்தாங்க. ஃப்ரேம்லாம் இப்படிதான் எடுத்தாங்க. படம் வரும்போது தான் திரும்ப நம்ம பசங்களோட போறோம், போயிட்டு திரும்ப வீடியோ எடுக்கிறோம், மாஸ் பண்றோம். உங்களோட இந்த வரப்பு சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது அப்படிதான் இருக்கும். உங்களிடம் பெறுவது உங்கள் பாட்காஸ்ட்.